வணக்கம். அப்போ நம்ம ஆல்ரெடி மேஷ ராசியை பற்றி சொல்லியிருக்காங்க. மேஷ ராசிக்கு அப்புறம் செகண்ட் ராசி தான் ரிஷபம்னு சொல்லும். தமிழ்ல ரிஷபம்னு சொல்லும், மலையாளத்தில் இடவம்னு சொல்லிடுவாங்க. அப்போ ரிஷபம் ராசி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறேன். மேஷம் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அப்போ மேஷம் ராசியை 9 பாதமா டிவைட் பண்ணியிருக்காங்க. 9 പാദത്തിൽ பார்த்தாല് ഒരു നക്ഷത്രത്തിന്റെ 4 പാദം ഒരു ഇതിൽ വരും. ഒരു സ്റ്റാർ ഇപ്പൊ അശ്വനി ഫസ്റ്റ് സ്റ്റാർ, അതൊരു 4 പാദം ഇതിൽ ഇൻക്ലൂഡ് ആയിടും. നെക്സ്റ്റ് ഭരണിയുടെ 4 പാദം ഇതിൽ ഇൻക്ലൂഡ് ആയിടും. 1 2 3 4 1 2 3 4 ഇതിൽ ഇൻക്ലൂഡ് ആയി. 1 2 3 4 ഇത് ഭരണിയുടെ 4 പാദം ഇതിൽ ഇൻക്ലൂഡ്. ഇത് ഭരണി, ഇത് അശ്വനി. അപ്പൊ ഇനി തേർഡ് സ്റ്റാർ பார்த்தீங்கன்னா கார்த்திகையோட 1ஆம் பாதம் ஃபர்ஸ்ட் பாதம் மட்டும்தான் இதுல வருது. சரிங்களா? அதுதான் மேஷ ராசின்னு சொல்லும். அப்ப மேஷத்துல மெயினா 3 ஸ்டார் അശ്വിനി, രണ്ടാമത്തത് വന്നിട്ട് ഭരണി, തേർഡ് വൺ കാർത്തിക. അശ്വിനി വന്നിട്ട് 4 പാദ, ഭരണി അതേമാതിരി 4 പാദ, കാർത്തിക വന്നിട്ട് 1 പാദ. 4 + 4 + 1 ടോട്ടൽ 9 പാദ. 9 പാദംസ് വന്നിട്ട് ഒരു രാശിക്കുള്ള വരും. അതേമാതിരി വൃഷഭ ராசியிலும் 9 பாதம் தான் இருக்கு. எல்லா ராசியிலுமே 9 பாதம் தான் இருக்கு. அப்ப நம்ம വൃഷഭ ராசி வரைச்சு பார்த்தோம்னா അതിനെ 9 டிவைட் பண்ணியிருக்காங்க. 9 பாதாஸ். சரிங்களா? 9 பாதா அதிலுமே இருக்கு. 9 பாதா. அப்ப அஸ்வினி, பரணி, கார்த்திகா. இனி இதுல பார்த்தா இதுல 3 ஸ்டார் வருது. 3 ஸ்டார் வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கார்த்திகா, ரோஹிணி, கார்த்திகா, அதுக்கப்புறம் ரோஹிணி, அதுக்கப்புறம் மகேரம். கார்த்திகா, ரோஹிணி, மகேரம் இந்த 3 ஸ்டார் தான் വൃഷഭ ராசியில் வருது. கார்த்திகையோட ஒரு பாதம் ஃபர்ஸ்ட் பாதம் வந்துட்டு மேஷ ராசியில் இருக்காங்க. ஒரு பாதம். இனி மீதி 3 பாதம் இருக்கு. ഈ 3 പാദം വന്ന് വൃഷഭത്തിൽ വരും. 3 പാദം. സോ കാർത്തികയുടെ 3 പാദം, രോഹിണിയുടെ 4 പാദം. ഇപ്പൊ பாருங்க 4 + 3 ஆல்ரெடி 7 ஆயிடுச்சு. இனி எவ்வளவு இருக்காங்க? 2. மகேரத்தின் 2 பாதம் வரும். அப்ப டோட்டல் பார்த்தா 9 பாதாஸ் இருக்கு. இப்படிதான் நம்மளை கால்குலேட் பண்ணணும். இப்படி கால்குலேட் பண்ணும்போது நம்மள எந்த பாதத்தில் இப்ப கார்த்திகையில பிறந்த ഒരാൾ വന്നിട്ട് ഫസ്റ്റ് പാദ വരാം, സെക്കൻഡ് പാദ വരാം, തേർഡ് പാദ വരാം, ഫോർത്ത് പാദ വരാം. അതിൽ எந்த பாதம்னு கண்டுபிடிச்சாதான் நமக்கு கரெக்டா அயாளுടെ கர்ம எல்லாமே சொல்ல முடியும். அப்ப கார்த்திகையோட 3 பாதம், ரோஹிணி 4 பாதம், மகேரம் 2 பாதம். இது 3மே വൃഷഭ ராசியில் இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் பாருங்க, இது 1 2 3 4 இந்த 4 பாதம் வந்துட்டு 3 பாதம். 1 2 3 இந்த 3 பாதம் வந்து கார்த்திகா. சரிங்களா? கார்த்திகையில 3 தான் இருக்கு. அப்ப ரோஹிணியில 1 2 3 4 இந்த 4 பாதம் ரோஹிணி வரும். மீதி 2 இருக்கு. ഈ 2ലും മകേരം. இப்படிதான் கால்குலேட் பண்ணோம். இனி பார்த்தா மேஷ ராசியில வந்துட்டு ஒரு ஆங்கிள் இருக்காங்க. ஆங்கிள் வந்து 0 to 30 டிகிரி தான் ஆங்கிள். 0 to 30 டிகிரிக்குள்ளதான் 9 பாதாஸும் வரும். 9 பாதாஸ் இந்த ஆங்கிள் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வൃഷഭ ராசியில 30 to 60 டிகிரி, 30 to 60 டிகிரி தான் ஆங்கிள். சரிங்களா? இந்த ஆங்கிள்குள்ளதான் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இனி இதுல வந்துட்டு ഓരോ ஸ்டாரிനും கண்ட்ரோலும் கர்மையும் இருக்காங்க. கண்ட்ரோலும் கர்மையும் வச்சுதான் மெயினா கர்ம தான் நம்மள பார்ப்பாங்க. கர்ம வச்சுதான் நமக்கு ஸ்டார்ஸ் இந்த இதெல்லாமே சொல்ல முடியும். அப்ப கர்ம எல்லாம் நமக்கு இது முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் டீட்டெயிலா கர்மையை பற்றி நான் சொல்லித்தரேன். அப்ப இதுதான் மெயினா இந்த ராசி பற்றி சொல்லணும். அதுல வந்துட்டு இனி இதுன்னு ஒரு அனிமல்ஸ் இருக்காங்க. அதுவும் அப்புறமா நான் கர்மா சொல்லி தரதுக்கு முன்னாடி அனிமல்ஸை பற்றி சொல்லித்தரேன். அப்ப மேஷ വൃഷഭ 2 രാശിയിലും ഇவ்வளோ ஸ்டார்ஸ் வருது. அப்போ ഒരാളുടെ സ്റ്റാർ രോഹിണി എന്നാ കൺഫേം അയാൾ വൃഷഭ രാശിയിൽ தான் വരും. ഒരാളുടെ സ്റ്റാർ ഭരണി എന്നാ കൺഫേം മേഷ രാശിയിൽ தான் വരും. പിന്നെ നമ്മൾ ഈ സ്റ്റാർ பார்க்கும்போது നമ്മുടെ ചന്ദ്രൻ
சா எங்கே இருக்கு, மூணு எங்கே இருக்கு, அதுதான் நம்மளோட ஸ்டாரா வரும். அது ഞാൻ அப்புறமா சொல்லித்தரேன். சரிங்களா? அப்போ ഈ രണ്ട് രാശിയെ പറ്റി எல்லாருக்குமே டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும்னு நினைக்குது. அப்போ என்னோட சேனல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.